ஜெயா இன்டீரியர்ஸோடைய ஒர்க்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா இதை பத்தி சொல்லியே ஆகணும். சிம்பிளா வேணும்னு கேட்டிருந்தாங்க, கலர் கான்ட்ராஸ்டா எப்படி நாங்க கேட்டோமோ அது மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. கிச்சன் ஏரியா நாங்க எப்படி கேட்டிருந்தோம்னா ஃபுல்லா எல்லாமே கவர் ஆகுற மாதிரி கேட்டிருந்தோம். இந்த சைட் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேல இந்த ஏரியால ஒரு ரேக் ரெடி பண்ணிருக்காங்க. இதுல ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். மேல செகண்ட் பெட்ரூம் ஓகேங்களா. இது வந்து போன் எல்லாம் வைக்கிறது மாதிரி தான். இதுல கார்னர் பேசிஸ்ல ரெடி பண்ணிருக்கோம். 2 எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணாங்க, ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி மேடம் இது வந்து எங்களுக்கு வேணுமா இல்ல வேணாமா கேட்டு செஞ்சாங்களா? டெய்லி ஈவினிங் எங்களுக்கு வந்து ஒரு வேலை முடிஞ்சதுன்னா இன்னைக்கு ஈவினிங் வர அவங்க என்ன ஒர்க் பண்ணாங்களோ எங்களுக்கு ஒரு கிளிப் எடுத்து அனுப்பிப்பாங்க. பிளஸ் வீடியோ ஷூட் பண்ணி அனுப்பிக்குவாங்க. லேபர்ஸ்னால எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டா பண்ணி கொடுத்தாங்க. எந்த தொந்தரவும் இல்லாம பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே நல்ல சாட்டிஸ்பேக்ஷனா இருந்துச்சு. வெல்கம் டு ஜெயா இன்டீரியர்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்குள்ள நாகர்கோவிலில் குளச்சல் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கோம். மிஸ்டர் ஜிம்சன் அப்படின்ற ஒரு வீடை நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். மேடம் வாங்க 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 மேடம், இப்போ ஜெயா இன்டீரியர்ஸோடைய ஒர்க்கு எப்படி இருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபீட்பேக் கஸ்டமர்ஸ்க்கு என்ன ஃபீட்பேக் சொல்ல போறீங்க அதை நீங்க சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா இதை பத்தி சொல்லியே ஆகணும். டிசைன் தான் வேண்டாம். நாங்க வந்து நல்லா தேடி செலக்ட் பண்ணி இதுல பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப கேட்டோம். யூபிவிசில பண்ண முடியுமா, இதே சேம் அதுல இருக்க நெட்ல சர்ச் பண்ணி எடுத்ததுல அதே இதுல எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டோம். அவங்க ஓகே கண்டிப்பா பண்ணிடலாம். நாங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த டிசைன் பக்காவா ஹால்ல அப்படியே என்ட்ரன்ஸ்ல வேணும்னு கேட்டிருந்தோம். அதே மாதிரி நீட்டா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மற்றபடி இந்த ஏரியா டிவி யூனிட் எல்லாமே அப்படிதான் சிம்பிளா வேணும்னு கேட்டிருந்தாங்க. கலர் கான்ட்ராஸ்டா எப்படி நாங்க கேட்டோமோ அது மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா டிவி யூனிட்ல இந்த எல் ஷேப், இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வால் இந்த இவ்வளவு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் இவங்க ஒர்க்கை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் இந்த வால்ல இருந்து இந்த சைடு வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா திரும்ப வால் ஏரியா ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்துட்டு சரி ஓகே இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வால் பினிஷிங் வேற கவர் பண்ணிட்டோம். வால்ல பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு இடம் தான் பேலன்ஸ் இருக்கு பண்றதுக்கு. சோ இனி டார்க் கலர் இது பண்ணா கொஞ்சம் இருட்டாயிரும் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே, ஆனா அதனால நாங்க லைட்னிங் கேட்டிருந்தோம். நாங்க எப்படி கேட்டிருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லா எவ்வளவு அடி கேப்ல பண்ணணும்னு சொல்லியிருந்தோமோ அது மாதிரி என்னெல்லாம் கலர் கேட்டோமோ அது மாதிரி கரெக்டா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. டிவி பேக் சைட்ல வர்றதுனாலும் சரி, மேல அந்த வர்றதுனாலும் சரி, இந்த எல்இடி சின்னதா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பிக்ஸ் பண்ணி பக்காவா கொடுத்துருந்தாங்க. இது ஸ்டெப்ஸ் கீழே பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பிளேஸ் கேட்டிருந்தோம். அது எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னா இந்த சைட் பாத்தீங்கன்னா சிலிண்டர் வைக்கிறது மாதிரி இந்த ஏரியால நம்ம ஸ்டோரேஜ் சிலிண்டர் வச்சுக்கலாம், அடிஷனல் சிலிண்டர்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல செப்பல்ஸ் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. செப்பல்ஸ் ஒரு 6 ட்ரா ரெடி பண்ணிருக்காங்க. செப்பல் ஸ்டாண்ட் மாதிரி உள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு ஒரு ட்ரா மேலேயே ரெடி பண்ணிருக்காங்க. எதனா திங்ஸ் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் வைக்கிறதுக்கு இந்த ஏரியா ரெடி பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி இதுல ஸ்டோரேஜ் ஏரியா ரெடி பண்ணிருக்காங்க. கிச்சன் ஏரியா நாங்க எப்படி கேட்டிருந்தோம்னா ஃபுல்லா எல்லாமே கவர் ஆகுற மாதிரி கேட்டிருந்தோம். இந்த சைட் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேல இந்த ஏரியால ஒரு ரேக் ரெடி பண்ணிருக்காங்க. இதுல ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைட் பாத்தீங்கன்னா இதுல நாங்க ஆல்ரெடி இது போட்டிருந்தோம். அந்த இதுலயே மேல கபோர்ட் மாதிரி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா தான். அப்புறம் ட்ரா கேட்டிருந்தோம், டிராயர் மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஸ்டோரேஜ்க்கு. இது பாத்தீங்கன்னா 4 ட்ரா இருக்கு இந்த கிச்சன்ல. நமக்கு இந்த சைட்ல நமக்கு ரேக் மாதிரி பிரிச்சிருக்காங்க. நம்ம வந்து நைஃப் இந்த மாதிரி சிசர்ஸ் இந்த லைட்டர் எல்லாம் போட்டுக்கலாம், ஸ்பூன்ஸ் எல்லாம் போடுற மாதிரி. அப்புறம் சின்ன பவுல்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இந்த ஏரியா. அப்புறம் பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி. அப்புறம் இதுல வந்து ஆயில் கேன் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஏரியா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஏரியா வரும் நமக்கு. இந்த மாதிரி இந்த சைட்ல நமக்கு சிலிண்டர் கவர் ஆயிருது. இது சிங்க் கீழே
பாத்தீங்கன்னா இதுலயுமே ஸ்டோரேஜ் ஏரியா. மேல பாத்தீங்கன்னா இந்த ஏரியாலயுமே ஸ்டோரேஜுக்கு 2 செட் வருது. இங்கேயுமே நம்ம வெசல்ஸ் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா நாங்க ஃபில்டர் இந்த ஏரியால இருந்துச்சு. இந்த சைட்ல நாங்க ஃபில்டர் வச்சிருந்தோம். நாங்க கேட்டிருந்தோம் இந்த ஃபில்டர் எங்களுக்கு வெளில தெரியாத மாதிரி வேணும், இந்த கவர் பண்ணி வேணும்னு கேட்டிருந்தோம். அவங்க பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஏரியால மேல நம்ம இதை கலப்பிக்கலாம், டம்மி மாதிரி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஏரியால கட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம வாட்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டும் இதை ஆன் பண்ணி எடுத்துக்கலாம், ஓபன் பண்ணிட்டும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன கேட்டிருந்தோம்னா, இந்த ஃபில்டர்ல இருந்து வர டியூப் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு எப்படி பண்ணி கொடுத்தாங்கன்னா, இதுல ஒரு கீழே ஒரு ரேக், அந்த ஃபில்டர் உள்ள வர ஒயர் அப்படி இந்த ஏரியால முடிஞ்சிரும் அந்த மாதிரி. பிளஸ் இதுல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 2 ரேக் இதுலயுமே கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம சோப்பு, இந்த நம்ம டிஷ் வாஷுக்கு தேவையான எல்லாமே ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, சமைக்கிறதுக்கு ஈஸியா எடுக்கிறதுக்கு ஓபன் ரேக் மாதிரி யூஸ் பண்றதுக்காக இந்த ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல பெட்ரூம், ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா. இதுல வந்து 2 செட்டா பிரிச்சிருக்காங்க. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இதுல வந்து ட்ரெஸ்ஸஸ் யூஸ் வைக்கிற மாதிரி எல்லா கபோர்ட்லயுமே பாத்தீங்கன்னா 2 டிராயர் இருக்கு ஸ்டோரேஜுக்கு. நம்ம வித் கீயோட டிராயர்ஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடுமே அதே சேம் தான், ஸ்டோரேஜ் பிளேஸ், ட்ரெஸ் வச்சுக்கிற மாதிரி. பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா டிராயர்ஸ், 2 டிராயர்ஸ், அப்படி 4 டிராயர்ஸ் இந்த 2 கபோர்ட்லயுமே இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து ஸ்டோரேஜுக்கு வேற தனியா ரெடி பண்ணிருக்காங்க. இங்கேயுமே 2 டிராயர், நம்ம இதுல வேற திங்ஸ் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 டிராயர்ஸ் இதுலயுமே இருக்கு செப்பரேட்டா. இந்த சைட் பாத்தீங்கன்னா இதுலயுமே 2 டிராயர்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஸ்டோரேஜ் திங்ஸ் வைக்கிற மாதிரி. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா நாங்க அயனிங்க்கு கேட்டிருந்தோம். இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ஸ் சார்ஜ் போட்டு இதுல வைக்கிற மாதிரி கேட்டிருந்தோம் ரெடி பண்றதுக்கு. அவங்க வந்து இதுல வால் பேனலிங் பண்ணி இதுல வந்து மொபைல்ஸ் வைக்கிற மாதிரி, சார்ஜ் போட்டு வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியா. இதுல வந்து நாங்க ஸ்டோரேஜுக்கு கேட்டிருந்தோம் லிக்யூட், அப்புறம் வந்து இந்த கம்ஃபோர்ட், இது மாதிரி திங்ஸ், கிளிப்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கேட்டிருந்தோம். 2 ரேக் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கிளிப்ஸ் வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா லிக்யூட் பாத்தீங்கன்னா கீழே ரூம்ல பாத்தீங்கன்னா பவுச் மாதிரி ரெடி பண்ணிருந்தாங்க போன் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா நாங்க பிளாட் டைப்ல ரெடி பண்ணிருந்தோம். இதுவும் நாங்க ஆன்லைன்ல தான் இந்த டிசைன் சூஸ் பண்ணோம். இந்த டிசைன் காமிச்சு இது பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தோம். அவங்க உடனே ஓகேன்னு சொல்லி இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பாத்தீங்கன்னா மேல செகண்ட் பெட்ரூம். ஓகேங்களா, இது வந்து போன் எல்லாம் வைக்கிறது மாதிரி தான். இதுல கார்னர் பேசிஸ்ல ரெடி பண்ணிருக்கோம். 2 ஸ்லாட் இருக்கு, போன் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வேற வாட்டர் பாட்டில்ஸ் எதுனா இதுல வச்சுக்கலாம். மேலேயுமே அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. இதுலயுமே எதுனா நம்ம திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல கபோர்ட் லைக் சேம் தான், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இதுலயுமே வந்துடும் டிரா இருக்கு செப்பரேட்டா, எல்லாத்துலயுமே டிரா வித் கீ இருக்கு. அதே மாதிரி மேலேயும் அதே மாதிரி தான் ஸ்டோரேஜ் பிளேஸ். மேடம், இப்போ ஜெயா இன்டீரியர்ஸ் உடைய ஒர்க் ஃபுல்லாவே நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ வரக்கூடிய நெக்ஸ்ட் ஏதாவது ரெஃபரன்ஸ் ஆர்டர்ஸ் எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்களா? கண்டிப்பா. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கல நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய, அதாவது இதுக்கு மேல வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல விரும்புறீங்களா? எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணாங்க, ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி மேடம் இது வந்து எங்களுக்கு வேணுமா இல்ல வேணாமா கேட்டு செஞ்சாங்களா? டீம் ஒர்க் எப்படி இருக்கு? ஓகே, அது பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்டார்டிங்ல இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 1 மந்த்தா சர்ச் பண்ணிட்டே இருந்தோம். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு யூபிவிசி மெட்டீரியல்லாம் என்னன்னே தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க யூபிவிசி மெட்டீரியல் இருக்கு, நம்ம அதெல்லாம் பண்ணலாம். நாங்க வந்து யூடியூப்ல நிறைய இன்டீரியர்ஸ் ஒர்க் நிறைய பேர் பண்றாங்க இல்லையா, நிறைய பேர்கிட்ட இது பண்ணோம். அப்போ எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, லாங் எங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அதிகம். இப்போ பெங்களூர் வேற சென்னை அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ஈஸியா பண்ணி தரோம். இது வந்து உங்களுக்கு லாங் மேடம், யாருமே ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பரா கொடுக்கல. சோ சடனா தான் நாங்க உங்களோட இதெல்லாம் யூடியூப்ல பார்த்தோம். பார்த்துட்டு உடனே என் ஹஸ்பண்ட் கால் பண்ணாங்க. கால் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, வந்து உடனே பண்ணி தரலாம்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் டேயே வந்துட்டீங்க, நீங்க வந்து இங்க ஃபுல்லா செக் பண்ணது எல்லாமே பார்த்து எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தீங்க. 20 days சொல்லியிருந்தீங்க ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம்னு.
வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க. பிளஸ் வந்து நமக்கு ஒர்க் பண்ண கார்பெண்டர்ஸ் பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து 2 months ஒர்க் பண்ணிருக்காங்க, வந்து ஸ்டே பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இதுவரை எந்த பிரச்சனையுமே பக்கத்துல எல்லாம் நமக்கு வீடெல்லாம் இருக்கு இல்லையா, யாருமே இதுவரை ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. அவங்க இருக்கிறதே தெரியாது. அவங்க 2 பேர் வந்து இருந்து பண்ணாங்கன்னா அவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னே பக்கத்துல தெரியாது. எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க வந்து தைரியமா இப்போ வந்து நாங்களுமே இங்க கிடையாது ஒர்க் பண்றப்போ அவங்களே காலையில வருவாங்க பண்ணுவாங்க. அவங்களால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டெய்லி ஈவினிங் எங்களுக்கு வந்து ஒரு வேலை முடிஞ்சதுன்னா இன்னைக்கு ஈவினிங் வர அவங்க என்ன ஒர்க் பண்ணாங்களோ எங்களுக்கு ஒரு கிளிப் எடுத்து அனுப்பிப்பாங்க. பிளஸ் வீடியோ ஷூட் பண்ணி அனுப்பிக்குவாங்க. நாங்க இது ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், நாங்க இங்க அவைலபிலிட்டி கிடையாது. சோ வந்து நீங்க வந்து வேலை முடிக்கிறப்போ டெய்லி பண்ணி கொடுக்கணும்னு. இன்னைக்கு வேலை முடிகிற அன்னைக்கு வர அவங்க எங்களுக்கு வந்து கரெக்டா டெய்லி வேலை முடிகிறத கரெக்டா கேப்ட் பண்ணுவாங்க. அதுலயுமே நாங்க வந்து சின்ன சின்ன ஒர்க் தான் சொல்லியிருந்தோம். இப்போ ரூமை பொறுத்த வரைக்கும்னா கபோர்டு இவ்வளவுதான், இப்போ இந்த பாலை எடுத்தாலுமே சின்ன ஏரியா தான், இவ்வளவுதான் சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு அவங்களே கேட்பாங்க, இது பண்ணலாமா, இது நல்லா இருக்கும். நாங்க சஜஷன் கேட்போம், இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். இந்த நாங்க சூஸ் பண்ண கலரே நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கோம். இது அவங்களே சொல்லுவாங்க, இந்த மெட்டீரியல் இது மேட்ச் ஆகுது, இது மேட்ச் ஆகுது அப்படின்னு நிறைய சேஞ்ச் பண்ணி இது வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நாங்க இல்லாட்டாலும் இந்த வந்து போட்டோ எடுத்து காமிப்பாங்க, வச்சு காமிப்பாங்க. இது ஓகே நல்லா இருக்கும் மேடம் உங்களுக்கு, நாங்க ஓகே வந்து பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சனால ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். சோ வந்து டார்க்னஸ் ஜாஸ்தினாலதான் நாங்க மெயினாவே வந்து இந்த ஒரு சைடு விட்டுட்டோம். இல்லைன்னா அதுவும் கூட பண்ணிருப்போம். எங்களுக்கு ரொம்ப வந்து ஒர்க் சாட்டிஸ்பேக்ஷன். அப்புறம் வந்து அவங்களுமே லேபர்ஸ்னால எந்த பிரச்சனையும் இல்ல, நீட்டா பண்ணி கொடுத்தாங்க, எந்த தொந்தரவும் இல்லாம பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே நல்ல சாட்டிஸ்பேக்ஷனா இருந்துச்சு. ஓகேங்க. ஜெயா இன்டீரியர்ஸ் உடைய ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க? ஆமா, கண்டிப்பா பிடிச்சிருக்கு. நானுமே என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல நான் சொல்லியிருக்கேன், வீடியோ எடுத்து அனுப்புவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இது யார் பண்ணது, என்ன ஒர்க், என்ன மெட்டீரியல், அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன், ஒர்க் பண்றதா இருந்தா பண்ணுங்க, என்ன ரேட் வருது, பிரைஸ் வைஸும் கேட்டாங்க. நாங்களே ஒரு ரீசனபிள் பிரைஸ் தான், ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. இதே இதை நாங்க வந்து வுட் இப்போ ரொம்ப அதிகமா எல்லாம் போனா எங்களுக்கு இந்த பட்ஜெட்ல பண்ண முடியாது. நாங்க ஏன்னா வீடு ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம், 1500 ஸ்கொயர் ஃபீட் அரௌண்ட் நாங்க பண்ணிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு. ஓகேங்க. இப்போ எங்களுடைய டீம் வந்து கிரியேட்டிவிட்டியான டிசைன்ஸ் எல்லாம் நல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பண்ணி கொடுத்தாங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இது செய்ய முடியாது, இந்த டெக்கரேட்டிவ் எங்களால செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து சொல்லியிருந்தாங்களா? கண்டிப்பா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து இந்த டிசைன்ஸ் அனுப்பி வாட்ஸ்அப் பண்ணி இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டப்போ அவங்க எதுக்குமே நோ சொல்லல. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ சோ மச். இதே போல நம்மளுடைய ஜெயா இன்டீரியர்ஸ் உடைய வேலைப்பாடுகள் உங்களுக்கும் வேணும் அப்படின்னாக்கல இங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.